ரசாக் சார், என்ன ஞாபகம் இருக்கா? ஆ, நீங்கள் யாருன்றது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியில் வாங்களேன். நான் அன்னைக்கு உங்ககிட்ட பொய் தான் சொன்னேன். எனக்கு அன்னைக்கே தெரியும். அஸ்வதி அன்னைக்கு என்னை பார்க்க வந்திருந்தா. பாத்தியா என்ன போட்டிருக்குன்னு பாரு. இந்த நியூஸை பார்த்ததுலேருந்து நான் பயந்துகிட்டு இருக்கேன். இவளோட கூட்டாளி நான் தானே அந்த ஸ்பான்சர் சொன்னான்னா என் கதை அப்பயே முடிஞ்சுது. இவ நம்ம நாட்டு பொண்ணுடா. இவள நாமளே நம்பலாம் எப்படி? நான் நம்பினாலும் நம்பலனாலும் கேஸ் பேப்பர்ல வந்துருச்சு. இனி இங்க வாழ முடியுமா? ஏமா உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? தப்பிச்சு வந்ததும் அபுகா கடைக்கு போன்னு சொன்னேன்ல. ஆனா இவ ஏன் அங்க போல? 8 மணிக்கு கடையை போட்டுற அபுகா 10 மணி வரைக்கும் திறந்து வச்சிருந்தாரு. இவ வருவான்னு. அது இருக்கட்டும், இவ தப்பிச்சு போய் 2 நாள் ஆகுது. எங்க போனா என்ன பண்ணிட்டு வந்தான்னு யாருக்கு என்ன தெரியும்? உன்கிட்ட கதை கேட்க நான் வரல உஸ்மான். இவ்வளவு உன் கூட சேர்க்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். மத்ததெல்லாம் எனக்கு வேணாம். இங்க பாருப்பா, நான் சவுதிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு ஒரு வாட்டி கூட கிடைக்கலையே. இப்படி தப்பு தப்பா பேசினா என்கிட்ட உத வாங்குவ. இவ்வளவு வச்சு ஊரை சுத்தி ஆசையை தீர்த்துட்டு ஏன் தலையில கட்ட பாக்குறியா? மரியாதையா சொல்றேன், வேற யாராவது இழிச்சமா இருப்பான், அவன் தலையில போய் கட்டு. என்னடா சொன்ன? அந்த நேரத்துல நான் ஏன் அப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்னை பத்தி மட்டும்தான் நினைச்சேன். சில சமயம் நான் சுயநலமாக தான் நடந்திருக்கேன். அஸ்வதியை தப்பிக்க வச்சது நல்ல எண்ணத்தோட தான். என் கூட இருந்த இந்தோனேஷியா பொண்ணை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுட்டேன். அதே மாதிரி இவளுக்கும் நல்லது செய்யலான்னு தான் நினச்சேன். இப்போ என்ன திடீர்னு மனசு மாறிட்ட? குற்ற உணர்ச்சியா? நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் தான் அவளோட முகம் மனசுக்குள்ளே வந்து போகுது. எந்த சொந்தமும் இல்லாத நீங்கள் அவளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஊர்க்காரனா எந்த முயற்சியும் எடுக்காம போலீஸ்காரனுக்கு பயந்து தான் இந்த ஊர்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்க இந்த ஊர்ல இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன்னா ஏதாவது முயற்சி பண்ணி அவளை கண்டுபிடிச்சிருங்க. அஸ்வதியை கூட்டி வந்த அந்த ட்ரக் டிரைவர் யாரு? அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ரியாத்துக்கு வந்தா காப்பாத்தணும் சொல்றது இந்த பரதேசி தானா?